நம்ம தம்பி தான் விஜய், நம்ம பிள்ளை தான், நம்ம தமிழன் தான், நம்ம இந்தியன் தான். வரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. வந்த பின் நிலைக்க வேண்டும். எப்படி நிலைக்கிறது? ஒவ்வொரு மாவட்டம் போகணும், கிராமங்களுக்கு போகணும், ஏழைகளை பார்க்கணும், கல்யாணங்கள்ல கலந்துக்கணும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்படிலாம் பண்ணி வந்தாருன்னா வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இறங்கல, இன்னைக்கு அறிகுறி தெரியுது. நல்ல விஷயமா தொட்டிருக்காரு, குழந்தைகளை தொட்டிருக்காரு. என்னன்னா அந்த +2 பிள்ளைகளா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 10th +2, 10th 16 வயசு சார், +2 18 வயசு சார். இந்த 16 வயசுக்காரனுக்கு 2 வருஷத்துல ஓட்டு வரப்போகுது. 18 வயசு +2 இப்போ ஓட்டு வந்துருது அடுத்த வருஷம். ஆனா கரெக்டா அதுல ஒரு குறிக்கோள் வச்சு உங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அந்த பேரண்ட் கூப்பிட்டதால இது அந்த தொகுதியில எப்படி ஆகும் நினைக்கிறீங்க? விஜய் மூலமாக பரிசு பெற்ற குழந்தை, ஒரு குழந்தைக்கு வைர நெக்லஸ் கொடுத்திருக்காரு. அந்த பணம் எல்லாம் வீணாகாது. விளை நிலத்தில், நஞ்சை நிலத்தில் கொட்டிய நெல், அது மிக பயிராக வளரும், அது உயிரை காப்பாற்றும். ஆனா இந்த வழிதான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை. நான் சில நேரத்தில் சில சுட்டி காட்டிருப்பேன் குற்றத்தை. இப்ப நான் நல்லதை சொல்றேன். நம்ம போய் கிட்ட போய் நிக்க போறதில்ல, ஒட்டிக்க போறதில்ல, ஏதோ டேட் கேட்க போறதில்ல, காசு கேட்க போறதில்ல. ஆனால் நம் தமிழன் வர வேண்டும். எதிர்காலத்துல என்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, யாரோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அது அப்புறம் அலைன்ஸ் யாரு என்னன்றது அவங்க இஷ்டம். மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நல்ல முறையில மக்களோடு இணைந்திடுங்கள், உங்களே கை தூக்கி விடுவார்கள் என்ற வாழ்த்தினையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நல்ல காரியங்கள் தொடர வேண்டும் விஜய் என்று வாழ்த்துகிறேன்.